பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் இந்த புதிய வாரத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த லெந்து காலங்களிலும் ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். இந்த காலை நேரத்திலும் ஆண்டவரை துதிக்கும்படியான ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் நம்ம எல்லாரும் நன்றாய் ஆண்டவருக்கு கரங்களை தட்டுவோமா? நல்லா கரங்களை தட்டுவோம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமாம், அதனால தான் அந்த மகிழ்விக்கும் மண்ணால் சொன்னோம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்ம எப்படி பார்க்கிறான்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே நம்ம துதிக்க போகிறோம். நமக்கு தெரிந்த வசனங்கள் தான். மத்தேயு 6வது அதிகாரத்தில் ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கல நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? விசேஷித்தவர்கள். ஒரு ஆமீன் சொல்லலாமா? ஆமென். அவைகளை பார்க்கிலும் விசேஷித்தவர்கள் சொன்ன ஆண்டவர், அவர் எப்படிப்பட்டவர்னு சொன்னா, நமக்காக ஜீவன் கொடுத்தவர், நம்மை நேசிக்கிற ஆண்டவர், நம்மை போஷிக்கிற ஆண்டவர், நம்மை பாதுகாக்கிற ஆண்டவர், ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூடவே வருகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவர் மலை பிரசங்கத்தில் சொன்னார், அவைகளை பார்க்கல நீங்கள் எப்படிப்பட்டவங்க? விசேஷித்தவங்கன்னு சொல்லிட்டு இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன். எவ்வளோ விசேஷித்தவர்கள் தெரியுமா? அப்போ அப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம துதிக்கணும். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவருடைய பிரசனம் நம்ம துதிக்கும் போது நம்ம பக்கத்தில் இருக்கும். ஆண்டவருடைய பிரசனம், அவருடைய கரங்கள் நம்ம மேலே இருக்கிறத நம்மளால் உணர முடியும். அதனால ஆண்டவரே, அன்றைக்கு இஸ்ராயேல் மக்களை அக்கினி ஸ்தம்பத்தின் மூலமாய், மேக ஸ்தம்பத்தின் மூலமாய் அன்பாக வழி நடத்தின ஆண்டவர், அவர்களுடைய ஏக்கங்களை எல்லாம் தீர்த்த ஆண்டவர், கசப்பான வாழ்வை மதுரமாக மாற்றின ஆண்டவர், எங்க கூட இருக்கிறீங்க ஏசப்பான்னு சொல்லி, தேவா நான் எதினால் விசேஷித்தவன், நீர் என்னோடு கூட வருவதினால், நீர் என்னோடு கூட இருப்பதினால் என்று சொல்லி கரங்களை தட்டி இந்த பாடலை நாம் பாடுவோம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதிதினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதிதினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். சொல்லுவோமா? தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதிதினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதிதினம் யோசிப்பவன். எதினால் எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் இந்த நெந்து நாட்களிலும் அன்றைக்கு இஸ்ராயேல் மக்களை அக்கினி ஸ்தம்பத்தின் மூலமாய், மேகஸ்தம்பத்தின் மூலமாய் வழி நடத்தின ஆண்டவர் நம்மையும் வழி நடத்துவார் என்று சொல்லி அப்படியே நாம் துதிப்போம். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதுகாட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, ஆமென், பாதுகாட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவா, அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவா, அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன்,
ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன், தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் எதினால் எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். ஆமென். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். ஒருவேளை இந்த ஆராதனையில ஏக்கங்களோடு கூட நீங்க வந்திருக்கலாம், அநேக காரியங்கள் எதிர்பார்ப்புகளோடு கூட வந்திருக்கலாம். என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், நான் சந்தோஷம் காணுவேன் என்று சொல்லினாப்பா. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலை கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆமென். ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். சொல்லுவோம். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். சொல்லுவோம். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று மூன்றாவது சரணத்தை பாடுவோமா? வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட வருகிறது என்று சொல்லி, மாறாவி நீரை மாற்றின ஆண்டவர் நம்முடைய கசந்த வாழ்வை மாற்றுவார் என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி நாம் பாடும். ஆமென். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு கரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் ஆமென். பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. அன்பான தேவன், அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. என் ஏக்கமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. ஆமென். மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். எதினால் 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 இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். எதினால் எதினால் கரங்களை உயர்த்தி, எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். நல்ல கரங்களை தட்டி நாங்கள் ஏன் விசேஷமானவர்கள்? ஆண்டவரே, நீர் என்னோடு வருவதினால், நீர் என்னோடு இருப்பதினால். எல்லாரும் சொல்லலாம், ஆண்டவரே நீர் என்னோடு வருகிறீர், நீர் என்னோடு இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இந்த நேரத்தில் ஆண்டவர் அவருடைய தடியினால, அவருடைய கரத்தினால நம்மை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன்,
நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். எல்லாரும் நல்ல கண்களை மூடுவோம், தெய்வ பிரசனத்தை உணர்வோம். இன்னைக்கு நம்மளை வழி நடத்த யாரும் இல்லைன்னு யோசிச்சுட்டு இருக்கிறோமா? இந்த துதி ஆராதனையில் உங்களுக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறார், உங்களை வழி நடத்த ஒரு நபர் இருக்கிறார். அவர் சரியான பாதையில், செவ்வையான பாதையில் ஆண்டவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர். அவர் அன்றைக்கு அந்த பார்வை அடைந்த மனிதனை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அந்த மாற்றுத்திறனாளியாக இருந்த மனிதனை பார்த்து பார்வை பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நம்பிக்கையை வர்த்திக்க பண்ணுகிற தேவன். நல்ல கரங்களை தட்டுவோமா? நம்பிக்கையை வர்த்திக்க பண்ணுகிற தேவன், விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன். ஆண்டவர் சொன்னார், அது உன்னை ரட்சித்தது. பெரிய மிராக்களை பார்க்கணுமா? ஆண்டவர் மேலே நம்ம வைத்திருக்கிற நம்பிக்கை, நம்ம ஆண்டவரை துதிக்கிற துதி இன்னைக்கு பெரிய அற்புதத்தை கொடுக்குன்னு சொல்லி விசுவாசிச்சு நல்ல கரங்களை தட்டுவோம். நிச்சயமாய் ஆண்டவர் அற்புதத்தை கொடுப்பார், நம்ம வாழ்க்கையில் செய்வார். அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு உண்மையாகவே அர்ப்பணிக்க போகிறோம். ஒரு நன்றி பலியை சொல்லி அர்ப்பணிக்க போகிறோம். முடிந்தவர்கள் நம்ம எல்லாரும் முழங்கால் போட்டுக்கலாம், முழங்கால் போட்டுக்கலாம். முடியாதவங்க அமர்ந்துக்கலாம். 2 கரங்களை மாத்திரம் ஆனால் உயர்த்தி இருக்கணும். ஒருவேளை கஷ்டமாக இருந்தால் ஓகே. நம்ம எல்லாரும் சொல்ல போகிறோம், இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே தடைகளை உடைத்தீர் சுவாமி, தடைகளை உடைத்தீர், பலவீனங்களை மாற்றி போட்டீர், யாருக்கு முன்னாடி வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்தீர். நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்தில் என் கண்ணீரை, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றினீர். நன்றி ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் நன்றி ஐயா, நன்றி ஐயா. எபினேசராய், எல்ரோயா, எங்களை மறவாமல் நினைக்கிறவரை உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி அப்படியே இருக்கிற இடத்துல எல்லாரும் சொல்லலாம், நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, இயேசுவே நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. திருப்பி ஒரு தடவை சொல்லலாமா? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, இரவும் பகலும் இரவும் பகலும் ஏனை நினைத்து இதுவரை நடத்தீரே, இரவும் பகலும் ஏனை நினைத்து இதுவரை நடத்தீரே. ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லலாம், நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மனதின் ஆழத்திலிருந்து அர்ப்பணித்து நன்றி செலுத்துகிறோம். இந்த திருவிருந்து ஆராதனையில இன்னும் நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே, ஆமென் ஆமென். என்றும் மாறாத வல்லமை நிறைந்த கர்த்தாவே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள ஜீவாதிபதியே, எங்களுக்காக மரித்து உயிர்த்தவரே, உம்முடைய தெய்வீக பாதங்களை முத்தமிட்டு வணங்கி பணிந்து
உம்முடைய பொற்பாதத்தில் வந்து நாங்கள் நிற்கிறோம். கர்த்தருடைய சித்தத்தின்படி, உம்முடைய வார்த்தையின்படி எங்களுக்கு வடிவம் கொடுத்து உம்முடைய சார்பில் இந்த மண்ணில் உலகத்திலே நிற்க பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை கொண்டு எங்களை பலப்படுத்தி அருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். உடைய வார்த்தை விரும்புகிறபடி வாழ்க்கை மாறிப்போக இப்பொழுதே அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய மக்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினால் இந்த திருப்பாடுகளின் ஞாயிறு தினத்திலே உங்களை வாழ்த்தி கிறிஸ்துவின் பாதத்தை வணங்குவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிற தேவன், அவர் நம்மை கைவிடாதிருக்கிற கர்த்தர். நம்முடைய திருமண்டலத்தில் இந்த 40 ஆண்டு காலங்களாக கர்த்தருடைய பணியை செய்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். இந்த HMS இயக்கத்தினுடைய தலைவராயிருக்கின்ற பேராயர் ஐயா அவர்கள், இதன் செயலராயிருக்கின்ற பேராயர் அம்மா அவர்கள், இதன் இயக்குனராயிருக்கின்ற ரெவரன் பொன் பிரபாகரன் ஐயா அவர்கள், இவர்கள் அனைவரின் சார்பிலும், அடியனுடைய குடும்பத்தின் சார்பிலும், HMS இயக்கத்தின் சார்பிலும், நம்முடைய குருபானவர் ஐயா அவர்களுக்கும் திருச்சபை மக்களுக்கும் ஒவ்வொரு அமைப்புகளுக்கும் இயேசு நாமத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அருமையானவர்களே, ஊழியம் என்பது ஊழியக்காரனுக்கு கொடுக்கப்பட்டதல்ல, அது திருச்சபைக்கு கொடுக்கப்பட்டது. திருச்சபைதான் பேராயர்களையும் ஆயர்களையும் மிஷனரிமார்களையும் தன்னார்வ பணியாளர்களையும் உபதேசிமார்களையும் பெற்றெடுத்து பயிற்றுவித்து நீங்கள் தான் அனுப்பி வருகிறீர்கள். ஊழியர்கள் அத்தனை பேரும் திருச்சபையாகிய தாய் பெற்றெடுத்த பிள்ளைகள் தான். உங்களுடைய பிரதிநிதிகளாக நீங்கள் செய்ய வேண்டிய அருட்பணிகளை கர்த்தருடைய நாமத்தினால் நாங்கள் செய்து வருகிறோம். இவர்களுக்காக நீங்கள் ஏறெடுத்து வருகிற எல்லா ஜப உதவிகளையும் தேவ சமூகத்திலே கருத்தாய் நினைவு கூர்ந்து திருச்சபைகளை நினைத்து நன்றிகளையும் தோத்திரங்களையும் தேவ சமூகத்திலே ஏறெடுத்து வருகிறோம். நீங்கள் மாத்திரம் இந்த மிஷனரி பணியில் தோள் கொடுக்காவிட்டால் நம்முடைய திருமண்டலத்தினுடைய எல்லை கடைசி கிராமத்து வரைக்கும் போயிருக்காது. உங்களுடைய ஜெபமும் உங்களுடைய அர்ப்பணிப்பும் நீங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு சிறு காணிக்கையும் இந்த சுவிசேஷத்தை சுமந்து சென்று திருமண்டலத்தினுடைய கடைக்கோடி பகுதியில் இருக்கிற சிறு கிராமங்களுக்கும் கூட, ஒரு கூட்டத்தாருக்கும் கூட இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு இது பெருமுதவியாய் இருக்கிறது. எனக்கு அன்பான மக்களே, இந்த மிஷனரி பணியில நீங்கள் ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று உங்களுடைய உள்ளத்தில் ஏவுதல் வந்தால் உங்களுடைய தனி ஜெபங்களிலே இவர்களுக்காக, இந்த ஊழியங்களுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் வடித்து ஜெபியுங்கள். நம்முடைய நல்ல சமாரியன் திருச்சபையானது கண்ணீரோடு 24 மணி நேரமும் ஜெபிக்கின்ற ஒரு திருச்சபை என்பதை நினைத்து நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நேற்று தினத்திலே இங்கு வந்து நான் கண்கூடாக கண்டு உங்களுடைய ஜப தபங்களை எல்லாம் நான் கண்கூடாக கண்டு நினைவு கூர்ந்து தேவனுடைய நாமத்தை நான் அதிகமாய் துதித்தேன். என்னுடைய ஜபத்தில் உங்களை நினைத்து என்னுடைய கண்கள் ஆனந்த கண்ணீரை விட்டது. உண்மையிலேயே இந்த ஊழியத்தின் பாதையில் மிஷனரிகள் அனாதைகள் அல்ல. எங்களுக்கென்று கண்ணீரோடு ஜபித்து தாங்குகிற ஒரு சபை கூட்டம் இருக்கிறது என்பதை நினைத்து நாங்கள் மனதார தைரியம் கொள்கிறோம். இன்னும் ஆண்டவர் எங்களை பலப்படுத்தி இருக்கின்றார். இன்னும் ஒரு புது வேகத்தோடு இந்த ஆண்டிலும் ஏராளமான ஆத்துமாக்களை ஆண்டவருடைய பாதையில் கொண்டு வந்து சேர்ப்போம் என்பதில் சந்தேகம் எதுவுமில்லை. தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தருக்காக நாம் பெரிய காரியங்களை செய்வோம். ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் கர்த்தருடைய வார்த்தைக்குள் கடந்து செல்ல இருக்கிறேன். ஊழியம் திருச்சபையுடையது என்று சொன்னேன். உங்களில் யாராகிலும் இசை வல்லுநர்கள் இருப்பீர்களானால் எங்களோடு இணைந்து கிராமங்களுக்கு வாருங்கள். இசைக்கருவிகளை இசைத்து கர்த்தருடைய நற்செய்தியை அறிவிப்போம். ஆர்வமாய் காண்பதற்கு கூட்டம் கூடுவார்கள். உங்களுக்கு சிறு பிள்ளைகளுக்கு வேத பாட வகுப்புகள் எடுப்பதற்கு உங்களுக்கு பிரியமா? அர்ப்பணித்திருக்கிறீர்களா? மிஷனரிமார்களோடு கிராமப்புறங்களுக்கு வாருங்கள். இந்த சிறு குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுப்போம். VBS போன்ற செயல்பாடுகளிலே உங்களை ஆட்படுத்தி மிஷனரி கிராமங்களில் உங்களுடைய வரங்களை பகிர்ந்து கொடுங்கள்.
அல்லது பிரசங்கிக்கிறவர்களா, பாடல் பாடுகிறவர்களா, அல்லது நீங்கள் மருத்துவரா அல்லது ஆசிரியர்களா, எங்களோடு வாருங்கள். பற்பல ஊழியங்கள் கிராமத்தில் நமக்காகவே ஆண்டவர் வைத்திருக்கின்றார். நீங்கள் மருத்துவராக இருந்தால் கிராமப்புறங்களுக்கு வந்து ஒரு நாள் ஒரு மருத்துவ ஆலோசனைகளை கொடுக்கலாம், ஒரு மருத்துவ முகாம்களை வைத்து நடத்தலாம். இவற்றின் வாயிலாக கர்த்தருடைய அன்பை எல்லா கிராமத்தின் உட்பகுதிகளுக்கும் எடுத்துச் சொல்வதற்கு அது பெரும் வாய்ப்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கடைசியாக ஒன்றை கேட்டுக்கொள்கிறேன். கற்பந்திருந்து பிறக்கும் முதற் பலனெல்லாம் என்னுடையது என்று கர்த்தர் சொன்னார். ஊழியத்துக்கு வந்தவுடனே ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து என்னுடைய மூத்த மகனை ஆண்டவருடைய ஊழியத்துக்கு அர்ப்பணித்தேன். இன்றைக்கு அவன் ஆயர் பயிற்சி பெற்று புளியடித்தமம் என்கிற பகுதியிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கின்றான். அவனுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து வருகிறீர்கள். சென்ற ஆண்டு 2024 மே மாதம் 29ஆம் தேதி ஊழிய பகுதியிலிருந்து எனக்கு ஒரு அழைப்பு விடுத்தான். அப்பா, எனக்கு உடலில் இப்படி ஒரு பிரச்சனை, சிறுநீர் கழிக்கும் பொழுது இரத்தம் வருகிறதப்பா என்று சொல்லி சொன்னான். அவன் உடனே வர சொல்லி மருத்துவ பரிசோதனை செய்து பார்த்த பொழுது அவனுடைய சிறுநீர் பையிலே பெரிய கட்டி இருப்பதை கண்டறிந்தார்கள். ஒரு 6 மாதம் 1 வருடத்திற்குள்ளாக இவ்வளவு வளர்ந்திருக்கிறது என்று சொல்லி ஊழிய பணித்தளத்தில் சரியான ஆகார முறைமைகளை அவன் எடுத்துக்கொள்ளாதபடினாலே அவ்விதமாக ஏற்பட்டது என்று மருத்துவர்கள் கருத்து கூறினார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த 1.5 ஆண்டு காலங்களாக மருத்துவ சிகிச்சை அவனுக்கு சென்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது அவனுக்கு கீமோதெரப்பி போட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த யூரின் வழித்தடத்திலேயே ஒரு குழாயை சொருகி அதன் வழியிலே மருந்து அனுப்ப வேண்டும் அந்த சிறுநீர் பைக்கு. இப்படி 6 ஊசிகள் போடப்பட்டிருக்கிறது. இன்னும் 6 ஊசிகள் 6 மாதம் போட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். இதன் அடிப்படையிலே நம்முடைய திருச்சபை குருவானவர் ஐயா அவர்கள் செய்தி கேட்டறிந்ததும் என்னை உடனே அழைப்பித்து பையனுடைய நலம் விசாரித்து சபை மக்களோடு இணைந்து எனக்கு ஆற்ற வேண்டிய உதவிகளை அவர்கள் செய்தார்கள். மிகுந்த குறைந்த வருவாயில் இருக்கின்ற நான் எப்படி இப்படிப்பட்ட ஒரு வியாதியின் செலவினங்களை சந்திப்பேன் என்ற மிகுந்த நெஞ்சமுடைந்த நிலையில் இருக்கும் பொழுது குருவானவர் ஐயா அவர்கள் இப்படி திருச்சபையோடு இணைந்து செய்த இந்த மகத்துவமான நீதி உதவிகளை நினைத்து ஆண்டவரை துதிக்கிறேன். ஐயா அவர்களுக்கும் சபையார் யாவருக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அருமையான தேவனுடைய மக்களே, இந்த நாளின் கருப்பொருள் என்ன? சிலுவையும் சீடத்துவத்திற்கான புதிய முன்மாதிரியும். சிலுவை என்றாலே பாடுகள் தான். எனக்கு அருமையானவர்களே, பாடுகளை நினைத்து நாம் ஒதுங்கிவிடக்கூடாது, கண்ணீர் விட்டு விடக்கூடாது. பாடுகள் நம்மை பக்குவப்படுத்த வந்தவைகள், பாடுகள் நம்மை பரமனோடு இணைக்க வந்தவைகள், பாடுகள் நம்மை சித்திரவதைப்படுத்த வந்தவைகளே அல்ல. கிறிஸ்தவ பார்வையில் பாடுகள் தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் என்பது தாவீதுனுடைய சங்கீதக்காரனுடைய ஒரு அனுபவமாயிருக்கிறது. பாடுகளை குறித்து, உபத்திரவங்களை குறித்து மனம் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவர் என் மூலமாய் என்னமோ செய்ய விரும்புகிறார், அவருடைய சித்தத்திற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று அந்த பாடுகள் மத்தியில் அர்ப்பணிப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்வினுடைய மிகப்பெரிய முக்கியமான காரியம். வேதம் என்ன சொல்லுகிறது? 1 பேதுரு 4வது அதிகாரம் 15-16 வசனங்களிலே பார்க்கும் பொழுது, ஒருவன் கிறிஸ்தவனாய் இருந்து பாடுபட்டால் அவன் வெட்கப்படாமல் இருந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கடவன். எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள். அந்தியோகியா பட்டணத்திலே முதலாக சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வந்தது. நீங்களும் நானும் ஆண்டவரை பின்பற்றக்கூடிய சீடர்கள், ஆகவே கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. பின்பற்றும் கிறிஸ்துவை பின்பற்றும் சீடர்களுக்குத்தான் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர். அல்லது வெறுமனே சடங்காச்சாரங்களுக்காக திருமுழுக்கு பெற்று நற்கருணையிலே பங்கு பெற்று சபையிலே அங்கமாவதின் மூலமாக நாம் கிறிஸ்தவர்கள் அல்ல. கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற சீடர்களாய் நாம் இருக்கும் போதே கிறிஸ்தவர்கள். அப்போ கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு இந்த உலகத்திலே நமக்கு பாடுகள் உண்டு. இந்த பாடுகள் நம்மை என்னதான் செய்கிறது?
இந்த பாடுகள் வரும்போது நம்முடைய நிலைப்பாடு என்ன என்பதுதான் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை அஸ்திவாரம். ரொம்ப பேர் பின்மாற்றம் அடைஞ்சு போயிட்டாங்க. 1986 ஆண்டிலே ஊழியத்திற்கு வந்தேன். என்னோட அப்போ இருந்த மிஷினரிகள் 65 பேர். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கழிந்து 40 பேர் ஆனார்கள், 20 பேர் ஆனோம். இப்பொழுது தேவ கிருபையினால் 49 பேர் ஆண்டவருடைய திருமண்டலத்தில் பணி செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. என கருமையானவர்களே, ஊழியத்தின் பாதையில் வரக்கூடிய பாடுகள் ஏராளம். இந்த பாடுகளை சந்திப்பதற்கு முடியாமல் போனபடினாலே பின்மாற்றம் அடைந்து போனவர்களும் ஏராளம். நாம் வேத பாடங்களாய் வாசிக்க கேட்ட 3 வேத பாடத்திலேயும் நாம் 3 விதமான பண்புகளை, முன்மாதிரிகளை நாம் காணப்போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா நாமத்திற்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். முதலாவதாக ஆதியாகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அந்த இடத்துல முன்மாதிரிகள், ஒரு சீடன் அல்லது ஒரு கிறிஸ்தவன் வகிக்க வேண்டிய முன்மாதிரிகள் என்ன என்று பார்க்கும் பொழுது, அந்த அதிகாரம் முழுமைக்கும் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, இறை பண்புகளில் முன்மாதிரியாய் நாம் திகழ வேண்டும். இறை பண்புகளில் முன்மாதிரியாய் இருக்க வேண்டும். நம்முடைய இறைவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய பண்புகளில் நாம் முன்மாதிரியாய் இருக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, இந்த அதிகாரத்தில் நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், இவர்கள் ஆபிரகாமினுடைய காலத்திலே துறவு தோண்டி இருந்ததை பெலிஸ்தியர்கள் அதை தூர்த்து போட்டார்கள். அதை ஈசாக்கு பார்க்கிறான், ஈசாக்கினுடைய மேய்ப்பர்களும் பார்க்கிறார்கள். அதோடு கூட இன்னொரு இடத்திலே துறவை தோண்டுகிறார்கள், அதையும் தூர்த்து போடுகிறார்கள். இன்னொரு இடத்திலேயும் தோண்டுகிறார்கள், இது எங்களுக்குரியது என்று சொல்லி அபகரித்துக் கொள்ளுகிறார்கள். இப்படி ஈசாக்கும் அவருடைய மேய்ப்பர்களும் இப்படி அந்த பெலிஸ்தியருடைய அடாவடித்தனத்திற்கும் அவர்களுடைய முரட்டாட்டுத்தனத்திற்கும் உட்பட்டு போய் அவர்கள் வேதனை அடைந்த நிலைமையிலும் கூட இந்த ஈசாக்கினுடைய வாழ்வில் காணப்பட்ட இறை பண்புகள் இருக்கிறதே, அது கிறிஸ்துவின் முன்னடையாளமாக இருக்கிறது. 16, 17 வசனங்களை வாசித்து பார்ப்போமா? ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம். போதும். பிரியமானவர்களே, 14வது வசனத்திலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டார்கள். 15ஆம் வசனத்திலே துறவுகளை எல்லாம், ஆபிரகாம் நாட்களிலே இருந்த துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பினார்கள். என்ன ஒரு அவலம் பாருங்கள்! மண்ணினாலே நிரப்பினார்கள். அதை வெட்டுவதற்கு, துறவை உண்டாக்குவதற்கு எத்தனை கடினப்பாடுபட்டிருப்பார்கள். ஒரு இடத்துல தண்ணி கிடைக்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயமா? அன்றைய காலகட்டங்களில் மண்ணுக்குள் இருக்கும் தண்ணீரை எப்படி கண்டுபிடிப்பார்கள்? மாடுகளை மேய்க்க விடுவார்கள். எங்கே மாடுகள் நன்றாக மேய்ந்து அங்கு படுத்திருக்கிறதோ அந்த இடம் நல்ல குளிர்ச்சியான இடம், ஆகவே அங்கு தண்ணீர் இருக்கும் என்று நம்பி அங்கு துறவை தோண்டுவார்கள். சில நேரங்களில் இந்த தானியங்களை தூவுவார்கள். அங்கே எறும்புகள் நிறைய வரும். அந்த இடம் தண்ணீர் இருக்கின்ற இடம் என்று கண்டுபிடிப்பார்கள். பிறகு அங்கு இப்போதுதானே பலவிதமான எந்திரங்கள், அன்றைய நாட்களிலே மனித வேலைப்பாடுகள் தான். இவ்வளவு கடினப்பாடுபட்டு தோண்டி எடுத்த பிறகு அதை மண்ணினால் மூடுகிறார்கள் என்றால் எத்தனை பெரிய வேதனையாக இருக்கும். நாம விட்டுருவோமா? உடனே கைக்கு கிடைக்கிற ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு போராட்டத்துக்கு போவோம். நமக்கென்று ஒரு கூட்டத்தை கூட்டிக் கொள்ளுவோம், அதை அரசியல் ஆக்குவோம். எத்தனையோ வழிமுறைகளில் நம்முடைய நீதியை நிலைநாட்டுவதற்கு இந்த உலகத்தில் மனிதன் போராடுவான். ஆனால் இவர்கள் அப்படி செய்யல. என்ன செய்தாங்க தெரியுங்களா? பொறாமை கொண்டார்கள், தூர்த்து போட்டார்கள். அடுத்து 16வது வசனத்தில் எங்களை விட்டு போய்விடு என்று சொல்கிறார்கள். நீ ரொம்ப எங்களை காட்டிலும் பலத்தவன் ஆகிட்ட, எங்களை விட்டு போய்விடு என்று சொல்லுகிறார்கள். அதற்கெல்லாம் இந்த ஈசாக்கும் மேய்ப்பர்களும் என்ன செய்தார்கள்? 17ஆம் வசனத்தில் ஈசாக்கு அவிடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருக்கிறார். எதிர்த்து நிற்கல, அவ்வளவு தாழ்மை. என்ன சொன்னாலும் சரி, உங்களோடு நாங்க காரசாரம் செய்ய மாட்டோம், விவாதம் புரிய மாட்டோம், சண்டை போட மாட்டோம். எனக்கு அன்பானவர்களே, தாழ்மை.
உன்னுடைய வாழ்வில் இருந்த தாழ்மை 20-21 வசனத்திலே பார்க்கும் பொழுது சகிப்புத்தன்மை. அங்கு பாருங்கள், கேராருக்கு போறாங்க. அங்க போன பிறகும் ஒரு துறவை தோண்டுகிறார்கள். அங்கே இந்த பெலிஸ்தருடைய மேய்ப்பர்கள் வந்து வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். 21 வசனத்திலே பகைமை கொள்கிறார்கள். அப்ப இந்த நேரத்திலும் கூட எப்படி இருக்கிறார்கள்? சகிப்புத்தன்மை, தாழ்மையோடு இருந்தார், சகிப்புத்தன்மையோடு இருந்தார். எனக்கு அன்பான தேவனுடைய மக்களே, கிறிஸ்தவ வாழ்வினுடைய அடிப்படை தாழ்மை. நாம் எந்த அளவிற்கு நம்முடைய பெற்றோருக்கு முன்பாக, கற்றறிந்தவர்களுக்கு முன்பாக, பெரியோர்களுக்கு முன்பாக, ஊழியக்காரர்களுக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படுகிறோம். நமக்காக ரத்த வடித்து சிலுவை சுமந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நாம் எந்த அளவுக்கு தாழ்மைப்படுகிறோம். தாழ்மை என்பது நம்முடைய வாழ்வினுடைய அடிப்படையாயிருக்கிறது, அடிப்படை இலக்கணமாயிருக்கிறது. தாழ்மை என்றால் என்ன? நமக்கு முன்னால் நிற்கிறவரை பார்த்து என்ன காட்டில் நீங்க பெரியவங்கன்னு நினைக்கணும், என்ன காட்டில் நீங்க உயர்ந்தவங்கன்னு நினைக்கணும். ஏன்னு கேட்டா, எனக்கு சிந்தனை அதே ரத்தம் உனக்காகவும் சிந்தப்பட்டிருக்கிறது, அவர்களுக்காகவும் ஆண்டவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். ஆகவே நம்மை காட்டிலும் அவர்களை உயர்ந்தவர்களாக நாம் நினைப்பது தாழ்மையினுடைய அடையாளம். பிரியமானவர்களே, நாம் யாரையும் அற்பமாய் நினைக்க கூடாது. ஒருவேளை நம்மளை காட்டிலும் கல்வியிலே குறைந்திருக்கலாம், அழகிலே குறைந்திருக்கலாம், செல்வத்திலே குறைந்திருக்கலாம், அந்தஸ்திலே செல்வாக்கிலே குறைவுபட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்களுக்காகவும் கர்த்தர் ரத்தம் அடித்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடாதபடி அவர்களுக்கு மத்தியிலே நாம் தாழ்மைப்பட கற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ வாழ்வில் நம்மை நோக்கி வரக்கூடிய பிரச்சனைகள், சங்கடங்கள், வேதனைகள் எத்தனையோ வருகிறது. சகிப்புத்தன்மையோடு இருக்க வேண்டும். இந்த ஈசாக்குக்கு தெரியும், அடுத்தடுத்து போகிற பொழுது ஒரு இடத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த இடத்திற்கு கொண்டு போய் உயர்த்துவதற்காகவே கர்த்தர் இவைகளை அனுமதிக்கிறார். நான் சகித்திருக்க வேண்டும், நான் தாழ்மையோடு இருக்க வேண்டும் என்று அவர் பயணிக்கிறார். இந்த ஆன்மீக பயணத்தில் எத்தனை சகிப்புத்தன்மையோடு இருக்கிறோம், எத்தனை தாழ்மையோடு நாம் காணப்படுகிறோம். தாழ்மை இல்லாமல் போனபடினாலே பெருமை கொண்டு அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போயிருக்கிறோமே. சகிப்புத்தன்மை இல்லாமல் மடமடமென கோபித்து வெடித்து செதறி அநேகத்தை கொட்டி கவித்து இருக்கிறோமே, அநேக உறவுகளை வேறறுத்து இருக்கிறோமே, அநேக இடங்களில் சமாதான குறைச்சலை உண்டாக்கி இருக்கிறோமே. உலகத்தில் வாழ்ந்தவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், சகித்திருந்தால் சுகித்திருப்போம் என்று சொல்லி. இந்த சகிப்புத்தன்மை அற்றுப்போனபடினாலே இன்றைக்கு குடும்பத்தை இழந்தவர்கள், மனைவியை இழந்தவர்கள், கணவனை இழந்தவர்கள், பிள்ளைகளை இழந்தவர்கள் ஏராளம் இந்த உலகத்தில் உண்டு. நாம் சகித்திருக்க பழகிக்கொள்ள வேண்டும். என்னையா கோழைத்தனத்தை கற்றுக் கொடுக்கிறாயா? என்னையா அந்த இடத்துலையும் தூர்த்து போட்டாங்க, இந்த இடத்துலையும் தூர்த்து போட்டாங்க, போற இடத்துல எல்லாம் பகைமை, போற இடத்துல எல்லாம் சண்டை, வாக்குவாதம், என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீ என்று ஒரு ஆவேசம் நமக்குள் கிளம்பி வரலாம். இந்த வாழ்க்கையில் கோபிப்பதற்கு உங்களுக்கும் எனக்கும் அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. கோபிக்கிறவருக்கு அவருக்குத்தான் உரிமை உண்டு, ஆக்கினை தீர்ப்பு செய்யறதுக்கு அவருக்குத்தான் உரிமை உண்டு. நாம கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்கு ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துல கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். அவர் சகிக்கிறவர், அவர் அன்பு நிறைந்தவர், அவர் மன்னிக்கிறவர் என்பதை நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஈசாக்குதற்கு முன்னுதாரணங்களாய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, இது எங்களுடையது இந்த துறவு என்று சொல்லுகிறார்கள். விட்டு கொடுத்துட்டு வந்துடுறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் எத்தனையை விட்டு கொடுத்திருக்கிறோம் சொல்லுங்கள். அண்ணனுக்காக தம்பி விட்டு கொடுக்கறதில்லை, தம்பிக்காக அண்ணன் விட்டு கொடுக்கறதில்லை, அக்கா தங்கச்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறதில்லை. உலகத்திலே ஒருவருக்கும் விட்டு கொடுக்கிற பண்பு இல்லாமல் போய்விடுகிறது, கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்து வந்து கொண்டிருக்கிறது. நம்ம எத்தனை காரியங்களை நம்முடைய உறவுகளுக்காக, நண்பர்களுக்காக, குடும்பத்தின் மக்களுக்காக நாம் விட்டு கொடுத்திருக்கிறோம். உலகத்தில் சொல்லுவார்கள், விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை என்று சொல்லி. நாம் விட்டு கொடுக்கவும், சகிக்கவும், தாழ்மையோடு இருக்கவும் பழக வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு துறவை தோண்டுனா தூர்த்து போட்டுறாங்க, இன்னொரு துறவை தோண்டுனா எங்களுக்குன்னு வந்துடுறாங்க. சோர்ந்து போகல அவங்க. சோர்ந்து போகாதபடி, சோர்வின்றி உழைத்து சோர்வில்லாதபடிக்கு தொடர்ந்து செயல்படுகின்ற ஒரு அற்புதமான கூட்டத்தை கொண்டிருந்தார் இந்த ஈசாக்கு. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தின் மக்களை, நம்முடைய திருச்சபையின் மக்களை நாம் எந்த அளவுக்கு சோர்வின்றி உழைப்பதற்கு, சோர்வின்றி செயலாற்றுவதற்கு குடும்ப வாழ்விலும், திருச்சபை வாழ்விலும், ஊழிய வாழ்விலும் நாம் உற்சாகப்படுத்துகிறோம். அப்ப எந்த அளவுக்கு ஈசாக்கு தன்னுடைய மேய்ப்பர்களை உற்சாகப்படுத்தி இருப்பார் பாருங்க. ஒரு நல்ல தலைமைத்துவ பண்பு. எப்படிப்பட்ட முன்னுதாரணங்கள் இந்த ஈசாக்குடைய வாழ்க்கையில காணப்படுகிறது என்று பாருங்கள்.
அது மட்டுமல்ல, இத்தனை வேதனைகளையும் இத்தனை மனச்சஞ்சலங்களையும் நெஞ்சு நொறுங்குதல்களையும் கொடுத்த அந்த பெலிஸ்தியர் ஒரு நாள் வீட்டுக்கு வராங்க. யார் வீட்டுக்கு? இந்த ஈசாக்கு இருக்கிற இடத்துக்கு. அங்க வந்து என்னங்கிறாங்க 27வது வசனத்தில், அப்பொழுது ஈசாக்கு தன்னை தேடி வந்த அவர்களை பார்த்து, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்து விட்டீர்களே. வந்தவங்களை பார்த்து சொல்றாங்க. உடனே அவங்க என்னன்னாங்க தெரியுங்களா? 28வது வசனத்தில், அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே இருக்கிறார் என்று கண்டோம். கண்டுட்டாங்களா? இத்தனை சகிப்புத்தன்மை, இத்தனை விதமான தாழ்மை, இப்படி விட்டு கொடுக்கிற பண்பு இவரிடத்தில் இருக்கிறதை கண்டவுடன் எதிரிகள், பகைத்தவர்கள், பொறாமை கொண்டவர்கள் அத்தனை பேரும் என்ன சொன்னார்கள்? உங்களிடத்தில் தேவன் இருக்கிறாருங்கிறத கண்டுட்டான். மெய்யாகவே கடவுள் உங்களோடு இருக்கிறாரியா? சொல்றாங்களா நம்மளை பார்த்து, ஐயா உங்ககிட்ட கடவுள் இருக்கிறாருங்கிறத உணர்ந்து கொண்டோம். கடவுளுடைய அனுக்கிரகம் உங்களுக்குள்ள இல்லைனா இவ்வளவு பெரிய வேதனைகளை நீங்க சகிக்க மாட்டீங்க. கர்த்தர் மெய்யாகவே உங்களுக்குள் இருக்கிறார். இதுதான் ஊழியம். இதுதான் ஊழியம். மிகப்பெரிய அளவிலே போய் சாதிக்க வேண்டும் என்பதல்ல, கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை வெளிப்படுத்துவதே ஊழியத்தினுடைய அடிப்படை. பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, வந்தவரை உருக்குலையை செய்தவர்கள் வந்தவர்கள், அந்த உருக்குலையை செய்தவர்களுக்கு உணவு கொடுக்கின்ற ஒரு அற்புதமான பண்பு ஈசாக்குக்கு இருந்தது. வாசித்து பார்ப்போமா? 29வது வசனம். ம் 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 என்றார்கள். பிரியமானவர்களை, போதும். யாருக்கு விருந்து பண்ணினான்? உருக்கொலையை செய்தவர்களுக்கு அவங்களுடைய முயற்சியை, அவங்களுடைய உழைப்பை, பிரயாசத்தை, அவங்களுடைய வாழ்வை, உடன் இருக்கின்ற நம்பி இருக்கின்ற மக்களை, மேய்ப்பர்களை ஒவ்வொரு பொழுதும் உருக்கொலையை செய்தவர்கள், வேதனைப்படுத்தியவர்கள், நொறுங்க பண்ணினவர்கள், இனி இந்த உலகத்தில் வாழ்வதற்கு வழியே இல்லை என்ற அளவுக்கு சொல்லனா துயரங்களை கொடுத்தவர்கள், அவர்களை உணவு கொடுத்து உபசரித்து அனுப்புகின்றார். கிறிஸ்தவ வாழ்வினுடைய பக்குவங்கள் இதுதாங்க. சாத்தான் ஒருத்தனை தவிர நம்மளுக்கு எதிரி யாருமே இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. பிரியமானவர்களே, அந்த ஒரு அடிப்படை கிறிஸ்துவின் தத்துவத்திற்கு நாம் வர வேண்டும். இந்த உலகத்தில் சாத்தானை தவிர வேறு எதிரிகள் என்னுடைய வாழ்வில் இல்லை. என்ன பார்க்கிறோம்? அந்த அளவுக்கு அவர்களை அவன் மன்னித்திருக்கிறான். மன்னிச்சுட்டான். பாருங்க, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில மன்னிக்கிற பண்பு நமக்குள்ள இருக்கா? இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். ஆண்டவரே, கொஞ்சம் மனசுக்குள்ள நினைச்சு பாருங்க. நம்மளை அவமானப்படுத்தினவங்க, நம்மளை கேவலப்படுத்தினவங்க, நம்ம பத்திரிக்கையில பேரை போடாதவங்க, நம்ம வேண்டான்னு உதாசீனப்படுத்தினவங்க, நம்ம 4 பேர்த்துக்கு மத்தியில் சமயம் பார்த்து காலவாரி விட்டவங்க, கொஞ்சம் நினைச்சு பார்ப்போம். மன்னிச்சுட்டேன் ஆண்டவரே சொல்ல முடியுமா? ஆண்டவரே நான் மன்னிச்சுட்டேன் அவங்கள, ஆண்டவரே மன்னிச்சுட்டேன். உங்க மனசுக்குள்ளே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரை மன்னிச்சுட்டேன். மன்னிக்கும் பொழுது மன்னவன் இயேசுவை மகிமைப்படுத்துகிறோம், வெளிப்படுத்துகிறோம். கிறிஸ்து யார் என்று இந்த உலகத்திற்கு நாம் பறைசாற்றுகின்றோம். மன்னிப்பு என்பது நம்முடைய வாழ்வினுடைய, கிறிஸ்தவ வாழ்வினுடைய அடிப்படை அஸ்திவாரம். மன்னிக்கிறதுக்கு அளவு சொல்லிக் கொடுக்கிறார் கடவுள். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல, அந்த அளவு போல எங்க பாவத்தை எங்களுக்கு மன்னியும் ஆண்டவரே. ஈசாக்கு இறை பண்புகளுக்கு முன் உதாரணமாய் விளங்குகின்றார். நாம் அந்த இறை பண்புகளிலே வளர்கிறோமா? நம்மை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காண்கிறார்களா? ஈசாக்கையும் ஈசாக்கில் உள்ளவர்கள் இடத்திலேயும் அந்த பகைஞர்கள் திரும்ப வந்தார்கள். மெய்யாகவே கடவுள் உங்க கூட இருக்கிறாருங்கிறத நாங்கள் கண்டுகிட்டோம். நம்மை பார்த்து அப்படி சொல்லுகிறார்களா? பெற்றோரை பார்த்து பிள்ளைகள் சொல்லுகிறார்களா? உறவுகளை பார்த்து உறவுகள் சொல்லுகிறார்களா? நம்மை பார்த்து கடவுள் உங்க கூட இருக்கிறார், நான் கண்டுகிட்டேன், உங்க கூட இருந்தா அந்த கடவுள் பிரசன்னத்தை நான் உணர்றையா, நீங்க எங்கூட பேசும்போது எனக்கு அவ்வளவு ஆறுதலா இருக்குதையா. எத்தனை முறை கிறிஸ்துவை இந்த உலகத்திலே நாம் வெளிப்படுத்தி காட்டுகின்றோம் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையின் மூலமாக. இறைப்பண்புகளின் முன்மாதிரியாக ஈசாக்கு திகழ்ந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எவ்விதமாய் காணப்படுகிறோம் முன்மாதிரியாக? எனக்கு அன்பானவர்களே, 2வது வேத பகுதி வாசிக்க கேட்டோம் அல்லவா? 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 21 to 31 வரைக்கும்.
அது சற்று வித்தியாசமானது. அங்க இருக்கிற ஒரு மனுஷன் எப்படிப்பட்ட முன்மாதிரியை வெளிப்படுத்தி காட்டுகிறார் தெரியுமா? பிரியமானவர்களே, சபையை துன்படுத்தினவன் சபைக்காக துன்புறுகிறான். சபையை துன்புறுத்தினவன் சபைக்காக துன்பப்படுகிறான். என்ன ஒரு அர்ப்பணிப்பு பாருங்க! அவனுடைய வாழ்க்கையில, பவுலுடையாருடைய வாழ்க்கையில் இருந்த முன்மாதிரியை நாம் பார்க்க வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26வது அதிகாரம் 9-11 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, எந்த அளவிற்கு இந்த சபையை துன்பப்படுத்தினேன் என்று அவர் சொல்லுவார். எந்த அளவிற்கு துன்பப்படுத்தினேன் வாசிப்போமா? அப்போஸ்தலர் 26:9 வசனத்தை வாசிங்களேன். போதும் பிரியமானவர்களே, சபையை எந்த அளவுக்கு சின்னாபனப்படுத்தி இருக்கிறார் பாருங்க. சபையை துன்புறுத்தியவர், சபையின் விசுவாசிகளை கொலை செய்வதற்கு கூட நிருபங்களை கேட்டு எழுதி வாங்குவதற்கு அளவிற்கு அவர் துரித்தனமாய் செயல்பட்டவர். ஊழியத்தின் பாதையில் வருகின்றவர்களை சிரச்சேதம் செய்கின்ற மக்களுக்கு மத்தியிலே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தன்னை அர்ப்பணித்த பவுலை பாருங்கள். இந்த அளவிற்கு சபையை துன்பப்படுத்தினவன் சபைக்காக துன்புற தன்னை அர்ப்பணிக்கிறதை பார்க்கிறோம். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை பார்க்கும் பொழுது, சபையை துன்பப்படுத்தினவன் சபைக்காக துன்புறுகிறவராக மாறுகிறான். கொலோசையர் 1:24. அவருடைய சரீரமாகிய சபைக்காக நான் கொஞ்சத்தை தாயா நிறைவேற்றுறேன், நான் எவ்வளவு பாடுபட்டேன், வேதனைப்பட்டேன், துன்புறுகிறேன், இது பெரிய விஷயமே அல்ல. சபைக்காக நான் துன்புறுகிறேன். சபைக்காக பாடுபடுகிற வாழ்க்கையில பவுல் முன் உதாரணமாக இருக்கிறார். நம்முடைய அற்புதமான திருச்சபை, ஆவிக்குரிய சபை, கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்தேன். அருமையான பாடல் ஆராதனையில் பொழுதெல்லாம் கர்த்தர் அங்கே அசைவாடுகிறதை என்னுடைய உள்ளத்தில் உணர்ந்து, ஆவியானவர் இந்த பலிபீடத்திற்கும் உங்களுக்கும் மத்தியிலே அசைவாடுகிறதை நான் கண்ணார கண்டேன். இப்படிப்பட்ட சபைக்கு நாம் எந்த அளவிற்கு நாம் அர்ப்பணிக்கின்றோம்? சபைக்காக துன்புறுகிற மக்கள், சபைக்காக என்னை அர்ப்பணிக்கின்றேன். இவன் இரத்த சாட்சியாக பவுல் மரித்தார். சபைக்காகவே. இன்றைக்கு இந்த சபைக்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சபை எனக்கு என்ன செய்தது என்பது முக்கியமல்ல. இந்த சபையாகிய கிறிஸ்துவின் சரீரத்திற்கு நான் என்ன செயலாற்றி கொண்டிருக்கிறேன்? இது கிறிஸ்துவின் சரீரம். நான் இதிலே ஒரு அங்கம். நான் கண்ணாக இணைக்கப்பட்டிருக்கிறேன், காலாக இணைக்கப்பட்டிருக்கிறேன், கையாக இணைக்கப்பட்டிருக்கிறேன், வாயாக, மூக்காக, செவியாக, இப்படி ஒரு அவயவமாக இந்த சபையாகிய கிறிஸ்துவே சபையிலே நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். நீ கண்ணாக இணைக்கப்பட்டிருந்தால் தரிசனம் பார், காதாக இணைக்கப்பட்டிருந்தால் கர்த்தருடைய வசனத்தை கேள், கையாக இணைக்கப்பட்டிருந்தால் இந்த சரீரத்துக்காக சேவை செய், காலாக இணைக்கப்பட்டிருந்தால் சுவிசேஷம் சுமக்கும் கால்களாக மாறு. இந்த சபையில் நீ அங்கத்தினராய் இருக்கிறாய். தன்னை வெளிப்படுத்தி காட்டுவதற்கல்ல, இந்த சபைக்கு ஊழியம் செய்யறதுக்கு. அல்லேலூயா! இங்கிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த சபையின் ஊழியக்காரர்கள். வந்து அமர்ந்து போவதற்கான மக்கள் அல்ல. நாம் யார் என்று வெளிப்படுத்துவதற்கான இடம் அல்ல, கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்கான இடம், கிறிஸ்துவின் சரீரம். இதிலே நாம் தனித்தனியே அவயவம். அந்த அவயவத்தினுடைய செயல்பாடுகளை, பொறுப்புகளை, கடமைகளை செய்து முடிக்க வேண்டும். அதற்காக இரத்த சாட்சியாய் மரித்தார் இந்த பவுல். இந்த சபைக்காக பாடு அனுபவிக்கிறதிலே அவர் முன் உதாரணமாய் திகழ்ந்தார். இந்த சபையினுடைய வளர்ச்சிக்காக, இந்த சபையினுடைய சிறு குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக, இந்த சபையில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக நாம் என்ன பாடுபட்டு கொண்டிருக்கிறோம்? யார் பெற்ற பிள்ளையோ என்று போய்விட முடியாது. எல்லாரும் இந்த சபையின் உறுப்புகள், எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரத்தினுடைய அங்கங்கள். இதில் நான் செய்ய வேண்டிய ஊழிய முறைகள் உண்டு என்று சொல்லி ஒவ்வொரு தனி விசுவாசியும் யோசித்து, இந்த பவுலுடையாரை போல நாம் பாடுகளை
சபைக்காக பாடுபடுவதில் நாம் முன்மாதிரிகளாய் இருக்க வேண்டும். இன்றைக்கும் உங்களில் அநேகர் சொல்லுவாங்க, எங்கள் தாத்தா இந்த சபையில் இப்படியெல்லாம் செய்தாரியா, அவர் விட்டுட்டு போன பொறுப்பை இன்னைக்கு நான் தொடர்ந்து செய்துட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ரொம்ப பேர் அப்படி பேசுவாங்க, எங்க போதகர் இப்படியெல்லாம் இருந்தாரியா, அவர் விட்டுட்டு போன பொறுப்புகளை நான் தொடர்ந்து செய்துட்டு இருக்கிறேன். முன்மாதிரி. எத்தனையோ பெரியவங்களும் தாத்தாமார்களும் பாட்டிமார்களும் ஆயர்மார்களும் முன்னுதாரணங்களை நமக்கு முன்பாக விட்டு சென்றிருக்கும் பொழுது அதை மறந்து வாழ்வதற்கு நாம் துரோகிகளாய் இருக்கக்கூடாது. நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்கு முன்மாதிரிகளாய் இருக்க வேண்டிய அவசர உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். இனி ஒரு காலம் வரும் என்று நாம் ஏமாந்து விடக்கூடாது. சபைக்காக பாடுபடுகிறோமா? அதாவது இறைப்பண்புகளில் முன்மாதிரி, இறைவனுக்காக பாடுபடுவதில் முன்மாதிரி, அல்லது சபைக்காக பாடுபடுவதில் முன்மாதிரி இருக்க வேண்டும். மூன்றாவது பாடத்தை நாம் சுருக்கமாக நான் முடிக்க விரும்புகின்றேன். எனக்கு அருமையானவர்களே, அந்த பாடம் நமக்கு நன்றாக தெரியும். சுவிசேஷ பாடத்திலே பர்திமேயு என்கிற ஒரு மனிதன், பார்வையற்றவர், வழியருகே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவர், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறார். அநேகர் அவனை என்ன செய்தார்களாம்? அதட்டினார்களாம். இதுதான் அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற சம்பவம். அதட்டினார்கள். அந்த அதட்டுதலின் மத்தியில இவன் வேண்டுகிறான். அவன் ஒரு 3 விஷயத்திலே முன்னுதாரணமாய் அந்த பர்திமேயு இருக்கிறார். என்னென்ன விஷயத்துல? பற்றுறுதியிலே முன்மாதிரியாக இருக்கிறார். பற்றுறுதியிலே அதட்டுகிறார்கள், ஏய் கூப்பிடாத, சத்தம் போடாத, அமைதியாரு. ஆனால் அவன் முன்னை காட்டிலும் அதிக சத்தமிட்டு கூப்பிட்டான். என்னுடைய வாழ்வில் இருக்கின்ற இந்த பொல்லாத இருளை நீக்குகிற ஒரு சக்தி இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். அவரால் தான் என் இருள் நீங்கும், எனக்கு ஒளி கிடைக்கும். இதுதான் அவருடைய பற்றுறுதி. வேற ஏதாலும் அல்ல, உலகத்தால் அல்ல, பணத்தால் அல்ல, மனுஷனால் அல்ல, என் ஆடம்பரத்தால் அல்ல, என் கல்வியால் அல்ல, என் அறிவால் அல்ல, கர்த்தரால் மாத்திரமே என் இருளை போக்க முடியும். இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிட்டான். பிரியமானவர்களே, நான் வியந்து போனேன், ஆச்சரியப்பட்டு போனேன். சத்தம் சென்று கொண்டிருந்த தெய்வத்தை நிற்க பண்ணினதையா. அவன் நின்று திரும்பி பார்த்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறாரே. என்ன ஒரு வல்லமையான ஒரு பற்றுறுதி பாருங்கள். அந்த பற்றுறுதி இருந்தபடினாலே அவ்வளவு பெரிய மகத்தான ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. வேண்டுதலில் முன்னுதாரணம். அந்த பற்றுறுதியினுடைய அடுத்த வெளிப்பாடு ஜெபம். பற்றுறுதி கொண்ட ஜெபம் சென்று கொண்டிருந்த தெய்வத்தை அவன் சார்பிலே பார்க்க வைத்தது, நிற்க பண்ணியது. பயணம் தடைபடுதுங்க, கடவுள் போற பயணமே தடைபடுதுங்க. நிற்கிறாருங்க அந்த இடத்துல. உங்க தொழில, உங்க ஊழியத்துல, உங்க குடும்பத்துல, உங்க கல்வி வாழ்க்கையில இயேசு நிற்கணுமா? பற்றுறுதியோடு வேண்டுதல் செய்யுங்க. ஹல்லேலூயா. பற்றுறுதியோட வேண்டுதல் செய்யுங்க. அங்க ஆண்டவர் நிற்பாரு. இழப்புகளுக்கு மத்தியிலே, கடன்களுக்கு மத்தியிலே, வியாதிகளுக்கு மத்தியிலே, நெஞ்சு நொறுங்கி போன அனுபவங்களுக்கு மத்தியிலே சென்று கொண்டிருந்தவர் நிற்பார். உங்கள் கண்ணீரை துடைக்கும் ஆண்டவர், கண்ணீர் விடுகிற ஆண்டவர். அவர் சாதாரண கடவுள் அல்ல, நமக்காக பரிதபிக்கிறவர். நம்முடைய வாழ்க்கையை மிகவும் அவர் ஆசீர்வதிக்கிறவர், நம்முடைய நினைவாக இருக்கிறவர். நம்மை உயர்த்துவதே அவருடைய விருப்பம், தாழ்ந்து போவது அவருடைய விருப்பம் அல்ல. சென்று கொண்டிருந்த தெய்வத்தை நிற்க பண்ணும் அளவிற்கு இந்த பர்திமேயுடைய பற்றுறுதியிலே முன்னுதாரணம் பாருங்கள், ஜபத்திலே முன்னுதாரணம் பாருங்கள். நடந்தது என்ன செய்யணும்னு சொல்லி கேட்கிறார். அதைத்தான் நம்ம பிள்ளைங்கள் எல்லாரும் மனப்பாட வசனமா சொன்னாங்க. நீ போகலாம், என்ன செய்யணும்னு கேட்கிறார். இதுக்கு உடனே என்ன சொல்றாரு இவரு? நான் பார்வையடைய வேண்டும். ஆண்டவரே, இதுவரைக்கும் இருள் சூழ்ந்த வாழ்க்கை இருக்குதப்பா, எனக்கு ஒன்றும் தெரியல, எதையுமே என்னால புரிஞ்சுக்க முடியல, கணக்கு தெரியல, இங்கிலீஷ் தெரியல, வியாபாரத்தில் அடுத்த கட்ட நிலை தெரியல, எப்படி இந்த வியாபாரத்தை நடத்தி கொண்டு போவேன்னு தெரியல, எங்க பார்த்தாலும் இழப்பு, எல்லா பக்கமும் கடன், எங்க பார்த்தாலும் போட்டி. ஆண்டவரே, நான் என்ன செய்யறது? எனக்கு ஒன்றும் தெரியல. எந்த பக்கம் திரும்பி பார்த்தால் இருட்டாவே இருக்குது. ஆண்டவரே, இதோ ஒளியாகிய கர்த்தர் உன் வாழ்விலே வந்து நிற்க விரும்புகிறார். உன் கண்களை தரிசனம் காண வைப்பார். ஆண்டவர் உன்னுடைய கண்களை திறப்பார். உனக்காக வைக்கப்பட்டிருந்த பேராசீர்வாதத்தை காண வைப்பார். கண்டார், பேராசீர்வாதத்தை கண்டார் இந்த பர்திமேயு. அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. போகலாம்,
என்று சொன்ன உடனே கண்கள் திறந்தார். கண்கள் திறந்த உடனேயே கண்கள் திறந்தவரை பார்த்தார். அல்லேலூயா. கண்ணு திறந்த உடனேயே கண்ணை திறந்தவரை தான் பார்த்தாரு. போதுமப்பா, இந்த உலகத்தில் வேற எதுவும் பார்க்க விரும்பல, இவர் ஒருத்தர் மட்டும் போதும்னு பின்னாலே போனார். பற்றுறுதியிலே முன்மாதிரி, ஜபத்திலே முன்மாதிரி, பின்பற்றுவதிலே முன்மாதிரி. எனக்கு வெளிச்சம் கிடைச்சிருச்சுன்னு வேற எதையும் பார்க்க போகல. எனக்கு வாழ்வு கிடைச்சிருச்சுன்னு தன்னுடைய பெருமையை காட்ட விரும்பல. அவனுக்கு பார்வை கிடைத்த உடனே முழு திருப்திக்கு வந்துட்டான். திருப்திப்படுத்தினவரை பின்பற்ற ஆரம்பித்தான். நாம் பின்பற்றுவதிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறோமா? ஜபத்திலே பிள்ளைகளுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறோமா? ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன், மன்னிக்க வேண்டும். என்னுடைய மகள் 5ஆம் வகுப்பு முடித்து விட்டாள். ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம். அப்பொழுது எனக்கு சேலரி 525 ரூபாய். என் மகள் முதல் நாளே உயர்நிலை பள்ளிக்கு போயிட்டு வந்து, அப்பா கணக்கு டீச்சர் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் கேட்குறாங்கப்பா, எனக்கு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்கி கொடுங்க. ஜாமெண்ட்ரி பாக்ஸ் 45 ரூபாய் அந்த நாட்களில். நான் வாங்கி தருவேன்? இந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸை வாங்கி கொடுக்குற அளவுக்கு எனக்கு அன்றைய நாட்களில் வசதி கிடையாது. அப்பொழுது உப்புக்கோட்டைக்கு நான் மொழியிரவு ஜபத்துக்கு செல்லுகிறேன். என்னுடைய மகளிடத்தில் சொன்னேன், அம்மா ஜபம் பண்ணுமா, கர்த்தர் தருவார் சொல்லிட்டு வேகமாக கிளம்பிட்டேன். அங்கே உபவாச ஜபமும் மொழியிரவு ஜபமும் நடத்தி முடித்து விட்டு அடுத்த நாள் கிளம்பி வருகிறேன். அங்கே ஒரு தாயார் 5 ரூபாய் எனக்கு காணிக்கை கொடுத்தார்கள். அப்பொழுது நாணயம் கிடையாது, ரூபா தாள், 5 ரூபாய் தாள். அது வாங்கிக்கிட்டு பஸ்ஸில் ஏறிட்டேன். கண்டக்டர்கிட்ட கொடுத்த வேகத்தில் திரும்பி கொடுத்தாரு. என்னங்க ஐயா அப்படின்னா, நல்ல சென்ட்ரல் பெரிய ஓட்டை, இது எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டார். ரொம்ப அவமானம். அதை விட்டால் வேறு கதியில்லைன்னு நின்றுட்டு இருக்கிறேன் பஸ்ஸில். பாருங்கள், ஒரு சகோதரர் அந்த இடத்துல தொம்புச்சேரியிலேருந்து வந்தவர் எனக்கு டிக்கெட் எடுத்துக்கிட்டார். வந்து இறங்குறேன் எங்கள் தேனியில், குன்னூருக்கு போகணும். அப்போ அங்கே போகிறதுக்கு காசு வேணுமே, நின்றுக்கிட்டே இருக்கிறேன். பிரியமானவர்களே, ஒரு நல்ல வாட்ட சாட்டமான இளைஞர் வேக வேகமாய் ஓடி வந்தார். பிரதர் நல்லா இருக்கீங்களா பிரதர், இங்கே இருக்கிறீங்களா, என்ன ஏது வாங்க சாப்பிடலான்னு சொல்லி அங்கே வசந்தம் ஹோட்டல் ஒன்று இருக்குது தேனியில், கூட்டிகிட்டு போய் 2 இட்லி ஒரு தோசை வாங்கி கொடுத்தார். நல்லா ஃபுல் லோடு கட்டுன்னு கட்டிட்டேன். பஸ்ஸு மதுரைக்கு வந்துருச்சு. அவருக்கு, பிரதர் எனக்கு டைம் இல்லை, இந்த 50 ரூபாய் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் காணிக்கையாகனு சொல்லி கொடுத்துட்டு பஸ் ஏறி போயிட்டாருங்க. 50 ரூபாய் பார்த்தேன். 50 ரூபாயில் 45 ரூபாய்க்கு அற்புதமான ஒரு ஜாமெண்ட்ரி பாக்ஸ். 5 ரூபா குன்னூருக்கு பஸ்ஸு. குன்னூர் என்பது இங்கே தேனி மாவட்டத்தில் இருக்கிற இன்னொரு பகுதி. பஸ் ஏறி வந்துட்டேன். ஜாமெண்ட்ரி பாக்ஸை வீட்டுக்கு கொண்டு வரேன். பாப்பாவை காணோம். என் மனைவி சொன்னாங்க, உள்ளே பாருங்க, கிச்சனுக்குள்ளே பாருங்க அப்படின்னாங்க. கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். என் மகள் ஜெபத்திலே இருந்தாள். அவளுடைய ஜெபம்தான் என்னை செயலாற்ற வைத்தது. அல்லேலூயா. ஒரு 45 ரூபாய்க்கு பெருமானமான ஒரு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் அந்த குழந்தைக்கு கிடைக்க கர்த்தர் ஜெபம் கேட்டார் என்றால், நம்ம பிள்ளைகளை ஜெபத்தில் வழி நடத்துகிறோமா? நம்ம முழங்கால் போடுற இடம் வீட்டில் இருக்குதான்னு கேட்குறேன். ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கும் டிவி வைக்கிறதுக்கும் எத்தனையோ விலை உயர்ந்த ஜாமான்கள் வைக்கிறதுக்கெல்லாம் இடம் இருக்கு. இந்த 2 சின்ன முழங்கால்களை முடக்க உங்கள் வீட்டில் இடம் இருக்கிறதா? அந்த இடத்த பார்த்தோன்னே உங்கள் பிள்ளைகளுக்குள்ள ஒரு பயபக்தி வரணும். ஆஹா, இது எங்கள் அம்மா ஜபிக்கிற இடம், நானும் அங்கே போய் முழங்கால் போடணுங்கிற ஒரு முன்னுதாரணம் பிள்ளைகளுக்கு நாமவே மாற வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, நாம் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். இறைவனுடைய பண்புகளிலே முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். திருச்சபைக்காக பாடுபடுவதிலே நாம் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். ஜபத்திலும் ஆண்டவரை பின்பற்றுவதிலும் பற்றுறுதியிலும் பிறருக்கு நாம் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். ஜபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இவ்வளவு நேரமாய் எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த உலகத்தில் நாங்கள் ஒரு மாதிரியானவர்கள் என்று பெயர் இருக்காதபடிக்கு முன்மாதிரியாய் இந்த உலகத்தில் நின்று உம்மை பறைசாற்றுகின்ற பாக்கியத்தை இப்பொழுது எங்களுக்கு தந்தபடியினால் உமக்கு நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒரு விசை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய முன்மாதிரிகளை குறித்து நாம் தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் கேட்டோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகளை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய செயல்பாடுகளிலே ஒரு ஈசாக்கை போல ஆண்டவரே நாங்கள் ஒரு முன்மாதிரியை காட்ட
எங்களுக்கு கிருபை தாரும் என சொல்லி நாம் கேட்போம். ஒரு சபைக்கு வருகிற ஒரு விசுவாசி, தேவனை அறிந்து கொண்டவர்கள், சபைக்காக ஊழியம் செய்வதிலே, அர்ப்பணிப்பதிலே, தியாகம் பண்ணுவதிலே எப்படி ஒரு முன்மாதிரியாய் இருக்க வேண்டும் என்பதை பவுலின் மூலமாய் நாம் கற்றுக்கொண்டோம். பர்த்திமேயு குருடன் மூலமாக ஆண்டவர் மேல் நாம் வைக்கிற நம்பிக்கையின் முன்மாதிரியை நாம் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்ட இந்த முன்மாதிரிகளின்படி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் நடத்த எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களுக்கு கிருபை தாரும் என சொல்லி ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து காத்திருப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் ஞாயிறு வழிபாட்டிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வாஞ்சையோடும் தாகத்தோடும் விசுவாசத்தோடும் உடைய சமூகத்தில் வந்து தங்கள் பாரங்களை எல்லாம் உடைய பாதத்திலே அறிக்கை செய்து அமர்ந்திருந்து நாங்களே தேவன் என்று அறிந்து கொள்ளும் வண்ணமாய் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தும் வண்ணமாயும் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிற அடிப்படையிலே திருப்பந்தியிலே நாங்கள் பங்கேற்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தமைக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இப்படியாய் திருச்சபையாரோடு குடும்பம் குடும்பமாய் நாங்கள் ஐக்கியமாகி பரலோக ராஜ்யத்தின் முன்ருசியை இந்த நாளிலே நாங்கள் பெற்றுக்கொண்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தை இந்த நாட்களில் சுமந்து வந்து எங்களோடு பகிர்ந்து கொண்டது அடியாருக்காக, ஆண்டவரே, அவருடைய நல்ல ஊழியங்களுக்காக, ஆண்டவரே, அவருடைய குடும்பத்திற்காக, மகனுடைய சுகவாழ்வுக்காக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடி காத்து நிற்கிறோம். அப்பா, ஆண்டவரே, ஊழியக்காரர்களை ஆசீர்வதிக்கிற தேவன் சுவாமி. ஆண்டவரே, உமக்கு ஊழியம் செய்கிற மகனை கனப்படுத்துகிற தேவன் நீர் சுவாமி. குடும்பத்திலே ஒரு நற்காரியத்தை தந்து அந்த மகன் பூரண சுகமடைந்தார் என்று சொல்லி கேட்டு ஆண்டவரே, சந்ததி சந்ததியாக உமக்கு சாட்சியாய் வாழ கிருபை தருவீராக. குறிப்பாக அப்பா, இந்த நாளில் உம்முடைய சமூகத்திலே தங்களை அர்ப்பணித்து உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஒவ்வொரு குடும்பத்திற்காக நாங்கள் வருகிறோம் சுவாமி. உம்முடைய சமூகத்தில் தங்கள் பாரங்களை இறக்கி வைக்கிற பிள்ளைகள், உம்மை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், கனத்த இருதயத்தோடும் கண்ணீர் சிந்தும் கண்களோடு வந்து ஆண்டவருடைய சமூகத்தை நினைத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நம்முடைய பாதத்தில் வருகிறோம் சுவாமி. கர்த்தாவே, என் தேவனுடைய தொடுதலை அவர்கள் உணர கிருபை தாரும். என் தேவனுடைய கரம் பிடித்தலை அவர்கள் உணர கிருபை தாரும். இல்லத்திற்கு சமாதானத்தோடு திரும்பிச் செல்ல நீர் அருள் தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தேர்வு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம். அப்பா, நாளை தின தேர்வுக்காய் ஆயத்தமாகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து இனி சந்திக்க இருக்கிற தேர்வுகளை சிறப்பாய் முடிக்க நீர் கிருபை தருவீராக. உயர் தேர்வுக்காக, நீட் எக்ஸாம்காய் ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் விசேஷமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆயத்தங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, மருத்துவ கவுன்சிலுக்காக எடுத்துக்கொள்கிற பிரயத்தனத்தோடு கூட தேர்வுக்கு ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்காக விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அந்த எக்ஸாம்ஸை நல்லபடியாக காம்பீட் பண்ண தேவரீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் சுவாமி, திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள், திருமண காரியத்தில் ஈடுபட்டிருக்கிற பிள்ளைகள், கற்பத்தின் கனியை சுமந்திருக்கிற சகோதரிகள், கற்பத்தின் கனிக்காய் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற குடும்பங்கள், வேலை வாய்ப்புக்காய் ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், பணி மாறுதலுக்காய் பணி உயர்வுக்காய் ஆண்டவரை நோக்கி விசுவாசத்தோடு காத்திருக்கிற பிள்ளைகள், இவர்கள் எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம் சுவாமி. பணி செய்கிற இடங்களிலே பல்வேறு சவால்களை எதிர்கொள்கிற திருச்சபையின் பிள்ளைகள் உண்டப்பா. என் தேவன் அவர்களை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உள்ளூரில் பணியாற்றுகிற பிள்ளைகளுக்காக, வெளி ஊர்களில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, வெளி மாநிலங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, அயல் தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, எங்களை விட்டு தொலை தூரத்தில் இருந்தாலும் இம்மானுவேலராகிய தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த கோடை காலத்தில் எங்களுக்கு கொடுத்த நல்ல மழைக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் நல்ல மழைகளை தந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. சரீர பலவீனத்தோடு யாரேனும் வந்திருந்தால் ஆண்டவரே, அவர்களை பலப்படுத்தி அனுப்பும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, இந்த தபசு காலத்தின் நிறைவுக்குள்ளாய் கடந்து செல்கிற நாங்கள் வருகிற வெள்ளி சனி ஞாயிறு கன்வென்ஷன் கூட்டங்களிலும், ஞாயிறு நடைபெறுகிற குருத்தோலை பவனியிலும், அதைத் தொடர்ந்து வருகிற பரிசுத்த வாரத்திலும் எங்களை முழுமையாய் அர்ப்பணித்து
உம்முடைய சிலுவையின் மேன்மையை நாங்கள் ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொள்ள கிருபை தருவீராக. உம்முடைய வல்ல கரத்திற்குள் எங்களை ஒரு விசை தாழ்த்துகிறோம். வந்த வண்ணமாய் அல்ல சுவாமி, தேவ சமாதானத்தோடு கூட தேவனுக்கு வைராக்கியமான சாட்சிகளாய் நாங்கள் இந்த உலகத்திலே கடந்து செல்ல கிருபை தாரும். நாங்கள் தாங்குகிற மிஷனரிகளை தாங்குகிற குடும்பங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிற திருச்சபையாய், கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறவர்களை தாங்குகிற திருச்சபையாய், கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று அனுப்புகிற திருச்சபையாய் நாங்கள் என்றைக்கும் எழும்பி பிரகாசிக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனுடைய குமாரனாய் நம் நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது. பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள் இருந்து எப்பொழுதும் உங்களோட கூட நிலைத்திருக்க கடவது.